Hi friends, இது மணப்பெண் சமையல். இன்னைக்கு மணப்பெண் சமையல்ல பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது. ஸோ அதுக்காக பாத்தீங்கன்னா வீட்டில் எல்லாரும் சாஃப்டாக கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிடணும்னு ஆசைப்படுவீங்க. பட் எல்லாருக்கும் பக்குவம் மட்டும் கரெக்டாக வர மாட்டேங்குதுன்னு கவலைப்படுவீங்க. அந்த கவலை வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோ பார்த்து நீங்கள் வீட்டில் கொழுக்கட்டையை ரொம்ப டேஸ்ட்டாக பண்ண போறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் நம்ம மணப்பெண் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல் செலக்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கொழுக்கட்டைக்கு மெஷர்மெண்ட் பாருங்கள். உங்கள் அஞ்சரை பெட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸில் தான் இன்றைக்கி மெஷர்மெண்ட் எடுக்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை எடுக்க போகிறோம். முதல்ல 1.5 கப் அளவுக்கு நான் வேர்க்கடலை எடுத்து நல்லா ட்ரையாக ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். இது எதுக்காகனா, முதல்ல கொழுக்கட்டை செய்யும் போது பூர்ணத்தை ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கொழுக்கட்டை செய்யும் போது நீங்கள் நல்லா நிதானமாக செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலையை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா நம்ம செவர வச்சுட்டு ஆற வச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா எள்ளு பார்த்தீங்கன்னா 1/4 கப் அளவுக்கு போதும். கருப்பெள்ளு இல்லை வெள்ளை எள்ளு ரெண்டுத்தில் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். கல் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதையும் நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வேர்க்கடலையோடு சேர்த்து நல்லா ஆற வச்சுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், 1.5 கப் அளவுக்கு வேர்க்கடலை, 1/4 கப் அளவுக்கு எள்ளு எடுத்துருக்கோம். நம்ம அடுத்து பூர்ணத்துக்கு டேஸ்ட் சேர்க்கறதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு கடாயில் நெய் விட்டுட்டு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. நல்லா பூ மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா பக்குவமாக இருக்கும். அதையும் நல்லா செவர வறுத்து எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே நீங்கள் சேர்த்து செஞ்சிங்கன்னா உங்கள் கொழுக்கட்டை உள்ளே இருக்க ஜாங்கிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பூர்ணம் சரி டேஸ்ட்டாக இருக்கும். முதல்ல அரைக்கும் போது வேர்க்கடலையும் எள்ளையும் ஆற வச்சுட்டு அதை முதல்ல ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி நம்ம எடுத்துடலாம். இது கூட பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் பூர்ணம் பார்த்தீங்கன்னா நல்லா உருகி உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு டிப்பு தான் பூர்ணம் ரொம்ப டேஸ்ட்டாக வரதுக்கு. இப்போ நம்ம அரைச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பவுடராக நமக்கு கிடைச்சிருக்கு. இது கூட நம்ம நெய்யில் வதக்கி வச்சுருக்க தேங்காய் துருவலை போட்டு திரும்பவும் ஒரு அரைச்சிடுங்க. அப்புறம் இந்த பூர்ணத்தை 2ஆக பிரிச்சுடுங்க. எதுக்காகனா வெல்லம் மொத்தமாக போட்டு நம்ம அரைச்சோம்னா மிக்ஸி கெட்டுடும். ஸோ 1 கப் அளவுக்கு நான் வெல்லம் ஆட் பண்ணி முதல்ல அரைச்சி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். அப்புறம் பேலன்ஸ் இருக்க பூர்ணத்து கூட இன்னும் 1 கப் போட்டு நான் அரைச்சி நம்ம பூர்ணத்தை ரெடி பண்ணிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், அதாவது மொத்தமாகவே இந்த பூர்ணத்துக்கு 2 கப் அளவுக்கு வெல்லம், 1/4 கப் அளவுக்கு சக்கரை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கையை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. ஏன்னா கொழுக்கட்டை வெள்ளையாக வரணும் இல்லையா, அதுக்காக. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து சுடு தண்ணி நல்லா கொதிக்க நீங்கள் கொதிக்க வைக்கணும். அது கூட லைட்டாக கல் போட்டுக்கோங்க. இப்போ அரிசி மாவு எப்படி அளக்க போகிறோம்னாக்கா 3 கப் அளவுக்கு நம்ம அஞ்சலை பெட்டியில் இருக்க அந்த கப்லேயே 3 கப் அளவுக்கு நான் அரிசி மாவு எடுத்துக்கிறேன். கொழுக்கட்டைக்கு எப்படி நான் மாவு அரைக்கணுன்றதை ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். இதை நல்லா ட்ரையாக ஒரு கடாயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம தண்ணியும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி மணலாக இந்த அளவுக்கு வர அளவுக்கு நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கொழுக்கட்டை சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம வறுத்தாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சுடு தண்ணி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிசைய ஆரம்பிச்சிடலாம். ஃபுல்லாகவே பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி பக்குவமாக பிசையணுன்றதுக்காக நான் ஃபுல் வீடியோவுமே அப்படியே ஒன்றும் கட் பண்ணாமல் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணி போட்டு கரண்டி வச்சு பிசைங்க. கையை தயவு செஞ்சு வச்சிடாதீங்க, செம்மையாக சுடும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பக்குவம் எப்படி வருது அப்படின்றத பார்த்து நம்ம பிசைஞ்சிட்ருக்கோம். அரிசி மாவை பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரையாக வறுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், வேணும்னா வீடியோ நான் போட்டிருக்கேன் எப்படி இதை அரைக்கணுன்றத, அதையும் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிட்ருக்கோம். சுடு தண்ணி தான், நல்லா சூடாக இருக்கணும் தண்ணி. நீங்கள் தண்ணி ஊற்றின பிறகு பார்த்தீங்கன்னா மாவு இன்னும் உப்பி உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஆகும். இப்போ நமக்கு பக்குவம் கிடச்சிருச்சு. பார்க்க உங்களுக்கு தண்ணி பத்தாத மாதிரி தான் இருக்குது. ஆனால் நீங்கள் கை வச்சு பிசைய ஆரம்பித்த பிறகு பாருங்கள், உங்களுக்கு இந்த தண்ணி அப்படியே கரெக்டாகிடும். இந்த மாதிரி பக்குவம் வந்த பிறகு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணவே கூடாது. மாவு பார்த்தீங்கன்னா லைட்டாக வெதுப்பாக ஆன பிறகு நீங்கள் கை வைங்க. ஏன்னா கண்டிப்பாக கை வச்சு பிசைஞ்சு தான் ஆகணும். சூடாக இருக்க வரைக்கும் நீங்கள் கரண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பக்குவம் வந்த பிறகு உங்கள் கையை நீங்கள் போட்டு பிசைய போகிறீங்க. அதுக்கு முன்னாடி கையில் நீங்கள் எண்ணெய் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாவை பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு கையில் ஒட்டாமல் நல்லா பக்குவமாக உங்களுக்கு கொழுக்கட்டை மாவு கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ்,
நான் செய்யும் போது எதையுமே ஸ்கிப் பண்ணவே இல்லை. அப்படியே உங்களுக்கு மாவு எப்படி வந்து ஆரம்பத்துலேருந்து பிசையணும் அப்படின்றதுக்காக ஒன்று கூட விடாமல் நான் அப்படியே வீடியோவாக கவர் பண்ணியிருக்கேன். பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்குது, ட்ரையாக தானே தெரியுது. ஆனால் இது வந்து நீங்கள் பிசைய பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து தண்ணி அப்படியே பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து உங்களுக்கு கரெக்டான பக்குவத்தை கொடுத்துரும். நீங்கள் வந்து அதிகமாக தண்ணி விட்டுட்டிங்கன்னா ஒரு மாதிரி பிசுப்பாகிடும். உங்களுக்கு கொழுக்கட்டை பிடிக்கும் போது ஒன்று உடையும் இல்லை விரல் விடும். ஸோ தண்ணி பக்குவம் மட்டும் கரெக்டாக பார்த்து நீங்கள் பிசைஞ்சு ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கொழுக்கட்டை வந்து சூப்பராக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நமக்கு கிடச்சிருக்கு. அதே மாதிரி வீரல் எதுவும் இல்லாமல் கிடச்சிருக்கு பாருங்கள். முதல்ல வந்து கையில் எப்படி கொழுக்கட்டை செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். முதல்ல வந்து எண்ணெயை கையில் போட்டுட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம கிளாப் பண்ணுற மாதிரி நீங்கள் கிளாப் பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு கப் ஷேப் வந்துடும். நல்லா மெலிசாக அவுட்டில் இருக்கிறத நீங்கள் செய்யணும். வெள்ளை கலர் வந்து நீங்கள் வந்து நல்லா திக்காக செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்பிடும் போது நல்லா இருக்காது. அதனால் நல்லா மெலிசாக செஞ்சிங்கன்னா தான் உங்கள் பூர்ணமும் ப்ளஸ் இதை சேர்த்து சாப்பிடும் போது உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக தெரியும். கொழுக்கட்டை திக்காக செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. கொழுக்கட்டை உள்ளே வந்து பூர்ணத்தை வச்சுட்டு ஸ்டஃபிங் வந்து நல்லா டைட்டாக வைங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். காலியாக வச்சிங்கனாக்கா உங்களுக்கு சாப்பிடும் போது நல்லாவே இருக்காது. இப்போ கையால் வந்து கார்னரில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. கேப் இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு வந்து வேக வைக்கும் போது பார்த்தீங்கன்னா எல்லாம் உடஞ்சிரும். கேப் இல்லாமல் வீரல் இல்லாமல் பார்த்து பண்ணிக்கோங்க. அப்படி வீரல் உங்களுக்கு இருந்துச்சுன்னா லைட்டாக கையில் எண்ணெய் தொட்டுட்டு மேலே வந்து தடவி விட்டிங்கன்னா வீரல் எல்லாமே வந்து க்ளோஸ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கேயுமே வீரல் இல்லை பாருங்கள். இதான் கொழுக்கட்டை மாவு பக்குவம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா அச்சில் செய்ய போகிறோம். ஒரு பிளாஸ்டிக் கவரில் எண்ணெய் போட்டுட்டு அதில் வந்து நம்ம மாவை வச்சுட்டு மேலே தட்டை வச்சு நீங்கள் ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அடை தட்டுற மாதிரி நீங்கள் வந்து கையை வச்சு நல்லா தேய்ச்சிட்டே போனீங்கன்னா நல்லா மெலிசாகிடும். ரொம்ப தின்னாக தேவையில்லை, மீடியமான தின்னுக்கு மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நம்ம கொழுக்கட்டை அச்சு இருக்குது தெரியுமா, அதுலேயும் ஆயில் போட்டுருங்க. போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு எவ்வளோ பக்குவமாக இருந்தால் நம்மளுக்கு வீரல் வராமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு நல்லா அச்சுக்கு ஏற்ற மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இந்த சின்ன கேப்பில் வந்து பூர்ணம் டபுள் சைடுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஸ்டஃபிங் நல்லா டைட்டாக இருக்கும். ஒரு சைடு மட்டும் நீங்கள் வச்சிங்கன்னா இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா காலியாக இருக்கும். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரெஸ் பண்ணும் போது வந்து மாவு கிழியாமல் இருக்கணும். இப்போ ஸ்டஃப் நல்லா பண்ணியாச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸஸாக இருக்க மாவு எல்லாத்தையுமே வந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம் கட் பண்ணி. கார்னர் பார்த்தீங்கன்னா நல்லா ஒட்டி டைட்டாக இருக்கணும். அதனால் ரொம்ப ப்ரெஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப ப்ரெஸ் பண்ணால் மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால அப்படி உடஞ்சிரும். ஸோ லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி ஒட்டி விட்டுட்டு நம்ம ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு சூப்பராக வந்து கொழுக்கட்டை அச்சில் அழகாக கொழுக்கட்டை நமக்கு ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எங்கேயுமே வீரல் இல்லாமல் இருக்குது பாருங்கள். இதுதான் முக்கியமாக நீங்கள் பார்க்கணும். அடுத்து வந்து பூண்டு ஷேப்பில் நம்ம செய்ய போகிறோம். பூண்டு அச்சில் எண்ணெய் தடவிட்டு அதே மாதிரி நம்ம தட்டிட்டு அந்த மாவை உள்ளே அப்ளை பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ண போகிறோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு கீழே பார்த்திங்கன்னா நமக்கு சின்னதாக ஹோல் இருக்கும். அந்த ஹோல்குள்ளே கைவிட்டு ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து வெளியில் இருக்க அந்த அச்சு வந்து நம்மளோட மாவில் வந்து பதியும். ஸோ உள்ளே கை கொடுத்து நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி. எக்ஸஸாக இருக்க மாவு எல்லாத்தையும் வெட்டி எடுத்துருங்க. இந்த ஹோலில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு பூர்ணம் வைக்க போகிறோம். பூர்ணம் வைக்கும் போது வந்து நல்லா ஸ்டஃபிங் நல்லா டைட்டாக கொடுங்க. நீங்கள் காலியாக கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வெறும் அரிசி மாவு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது ஆவியில் வைக்கிறதுனால நமக்கு வந்து ஸ்டஃபிங் அதிகமாக இருந்தால் தான் உங்கள் கொழுக்கட்டை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஸ்டஃபிங் அதிகமாக பண்ணிவிட்டு நீங்கள் வீரலாக செஞ்சிங்கன்னா எல்லாமே உடஞ்சி உங்களுக்கு நல்லாவே வராது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக பண்ணியாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் அதோட அச்சு நமக்கு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பூண்டு கொழுக்கட்டை. இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஆவி கட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி குண்டானில் மறக்காமல் வந்து நீங்கள் கண்டிப்பாக தண்ணி வச்சுட்டு அதில் பார்த்தீங்கன்னா நடுக்கோத்து வச்சுட்டு காட்டன் கிளாத்தை வந்து நல்லா நனைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு 10 கொழுக்கட்டை மட்டும் அடுக்குங்க. அதுக்கு மேலே அடுக்குனிங்கன்னா உங்களுக்கு வெந்த பிறகு பார்த்தா எல்லாமே ஒட்டிட்டு உடஞ்சி போயிடும்.
கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா ஆறின பிறகு ஓப்பன் பண்ணுங்கள். அதே மாதிரி கொழுக்கட்டை எடுக்கும் போது வந்து தண்ணியில் தொட்டுட்டு அதுக்கப்புறம் கை வச்சு எடுங்க. இல்லை சூடு உங்கள் கை வந்து தாங்காது. ஒட்டிட்டு இருந்தாலும் நீங்கள் தண்ணியில் கை வச்சுட்டு எடுத்திங்கன்னா ஒட்டுனது வந்து கரெக்டாக பிரிஞ்சு உங்களுக்கு கிடைச்சிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக நமக்கு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு டேஸ்டியான ரெசிபியோடு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.